30க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக, அரசு பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா போயிருந்தாங்க. அவர்களும் கூட ஒரே நாள்ல திரும்பி வர வேண்டிய கட்டாயம். இதே நேரத்தில் இந்தியாவில் அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் அவர்களும் அமெரிக்க துணை ஜனாதிபதி இந்தியாவில் இருக்கிறாங்க. அதனால் இதோடைய டைமிங் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பிரதமர் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நட்பு நாடுக்கு போகக்கூடிய நேரம், அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி இங்க இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் ISI இன்ஸ்பயர்ட் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட நம்முடைய அரசு கொடுக்கக்கூடிய பதிலடியும் கூட இதுல முக்கியமா இருக்க போகும். அதனால இந்த நேரத்தில் எல்லா மக்களும் கூட அமைதியா இருக்கணும். ஏன்னா யாரும் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்க்குற எல்லோருமே ஆக்ரோஷமா பதிவுகளை போடுறாங்க. தேவையில்லாதது. அரசு இயந்திரங்கள் என்ன செய்யணுமோ தகுந்த நேரத்தில் அவங்க செய்வாங்க. நேற்றிலிருந்தே நாம் பார்க்கின்றோம், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய ஆளுநர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஆன்டி டெரர் ஆப்ரேஷன் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் அரசு நிச்சயமாக இதற்கு என்ன பதிலடி கொடுக்கணுமோ, எப்படி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. அதனால் மக்கள் அதற்காக நாம் செய்யக்கூடிய வேலையை நம்ம நிறுத்தக்கூடாது. எல்லோரும் நம் வேலையை செய்யணும். காஷ்மீர் போறவங்க போகணும். நாளைக்கு நான் காஷ்மீர் போறதா புக் பண்ணியிருக்கிறேன், வர்ற ஜூலை மாதம் அமர்நாத் யாத்திரா நடக்குது, நான் போகணும். போனவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பா போகணும்.